ஐயா உண்டு. ஐயாவழி கடந்து வந்த பாதை என்ற தலைப்பில் முதற்கண் ஒரு பதிவினை வெளியிட்டிருந்தேன். அடுத்து இரண்டாவது பாகமாக இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அன்புக்கொடி மக்களே, வணக்கம். திரு செல்லவடிவு ஐயாவட்டினை பண்ணை வீடு என்று சொல்வார்கள் என்று சொல்லியிருந்தேன். எனக்கு அது நன்றாக தெரியும் என சொல்லியிருந்தேன் அல்லவா? அது யாதெனில், எனது 10 வயது பருவத்தில், அதாவது 62 வருடங்களுக்கு முன்னதாக, திரு செல்லவடிவு ஐயா அவர்களின் மூத்த மகனான திரு கிருஷ்ண நாமமணி ஐயா அவர்கள் பதியிலே பணிவிடை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் அவர்கள் கைக்குள் நின்று சிறு வயதிலேயே பதியில் பணிவிடைக்காக, ஏனென்றால் என் தாத்தா என் அப்பா வழி அப்படியே வந்ததால் நானும் அங்கு செல்வது. அதை பார்த்து ஐயா அவர்கள் என்னிடம் கேட்கின்றார்கள், நீ வெண்ணிமாலையின் பேரன் தானே? ஆமாம் ஐயா. அப்படியானால் இந்த திருவிழா கடைசி 2 நாட்களும் முழுக்க நீ உன் வீட்டுக்கு போகக்கூடாது. என் கைக்குள்ளேயே நின்று காலையில் உணவானாலும் மதிய உணவு ஆனாலும் நீ என்னோடு தான் சாப்பிட்டு என்னுடனேயே இங்கே இருக்க வேண்டும் என்று பணித்தார்கள். எனவே அந்த ஐயா அவர்களின் அந்த பணியை செய்வதற்கு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. ஐயாவோடு நின்று அந்த பணியினை நான் செய்திருக்கின்றேன். அதனால்தான் எனக்கு அவர்கள் வீட்டினை பண்ணை வீடு என்று சொல்வார்கள் என்பதை எனக்கு நன்றாக தெரியும் என்று அழுத்தமாக சொல்லியிருந்த காரணம். திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் காலம் ஐயாவளி வேகமாக வளர ஆரம்பித்தது காலம். வெளியூர்களில் இருந்து வரும் அன்பர்களுக்கு, பக்தர்களுக்கும், அவருடன் படித்த மாணவர்கள் இப்படியாக பல்வேறு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்ட காரணத்தினால் உள்ளூர் பிரமுகர்களும் அதிக அளவில் அவரோடு தொடர்பில் இருந்ததால் எல்லோருமே உறுதுணையாகத்தான் இருந்தார்கள். இத்தகைய சூழ்நிலை தான் வேகமாக ஐயாவளி வெளியே தெரிய ஆரம்பித்தது. இந்த காலகட்டத்தில் அப்போதெல்லாம் ஞாயிறன்று இரவு, திங்கள் காலையிலும் வாகன பவனி நடைபெறும். இவ்வளவு மக்கள் பதிக்கு இப்போது வருகின்ற அளவிற்கு பதிக்கு வருவதில்லை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மக்கள் வருவார்கள். அவர்கள் எல்லோருமே பதியின் உள்ளே இருந்து கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்குத்தான் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலும் பையன் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களின் முயற்சியில் சாமிதோப்பு ஊருக்கு என்று தனியாக ஒரு பஸ்ஸை அனுப்பி வைக்க வேண்டும், எங்கள் மக்கள் பதிக்கு வருவதற்கு வசதியாக இருக்கும் என்று ஒரு பஸ்ஸை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த பஸ்ஸு 32ஆம் நம்பர் இறச்சகுளம் சாமிதோப்பு என்ற பெயரில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட செல்வாக்கு பெற்ற ஐயா அவர்களுக்கு பகைமை காட்டுபவர்கள் யாரும் இல்லை. மாறாக மாற்று மதத்தினவர்கள் கூட ஓடி வந்து உதவும் மனிதநேயம் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் தந்தையார் என்னிடம் சொன்ன கருத்தினை நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த கிறிஸ்தவர்களும்
இஸ்லாமியர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வாகனெடுப்பு நேரங்களிலே வந்திருந்து அதை நேசித்து செல்வதை பார்ப்பதற்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆகா, எந்த ஒரு வேற்று பிரிவும் இல்லாமல் இப்படி மக்கள் வந்து செல்வது சிறப்பானது. சாமி தோப்பிலே தான் அந்த சமத்துவத்தை காண முடியும். இப்படி ஐயாவளி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார் மக்கள் மத்தியிலும் வளர்ச்சியை கண்டது. காரணம், செல்லவடிவு ஐயா மகன்களான திரு கிருஷ்ணராமமணி ஐயா அவர்களும் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி இறுதி முடிவு எடுப்பார்களாம். இது ஒரு சிறந்த பண்பாகவே அனைவரும் பாராட்டுவார்களாம். அதாவது எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசி ஒரு தெளிவு, அதில் பெரியவர் அந்த அறிக்கையை வெளியே சொல்வார். இப்படிப்பட்ட ஒரு பண்போடு அவர்கள் நடத்தி வந்ததால் குடும்பத்தில் அந்த எந்தவித பிரச்சனைகளும் இன்றி நல்ல முறையில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். இதில் குடும்பத்தில் உள்ள பங்குதாரர்கள் என்ற முறையில் பதியின் நிர்வாக பங்கு, நிர்வாகம் 8 பேருக்கு உரியது. எப்படி என்றால், செல்லவடிவு ஐயா அவர்களுக்கு பாதி பங்கும், இன்னொரு பாதி பங்கினை தனது அண்ணனுக்கு பிள்ளை இல்லை, தம்பியின் பிள்ளைகளுக்கு என பாதியை பிரித்து கொடுத்தாராம். தம்பிக்கு பிள்ளைகள் அதிகம், 4 பேர் 5 பேர். அதில் ஒருவருக்கு சரியான முறையில் இல்லாத காரணத்தால் 4 பேருக்காக 4 வருடங்களை கொடுத்தார்கள். இவருக்கு 4 வருடம். ஆக 8 வருடம் என்ற முறை இதில் வந்திருக்கின்றது. ஒவ்வொரு வருடமாக 4 வருடம் இருவராக இருந்தவருக்கு 2 வருடம், இப்படி அவர்கள் நிர்வாகத்தினை பிரித்து எடுத்துக்கொண்டார்கள். எனவே அவர்களுக்குள் எந்தவித பாகுபாடுகளும் இல்லாமல் சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த காரணத்தால் ஐயாவளி வேகமாக வளர்ச்சியும் பக்தியுமாக ஐயாவளி ஒரு இலக்கை நோக்கி பயணித்தது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் அடுத்து அவர்களுடைய பிள்ளைகளுடைய நிர்வாகம். அதாவது பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு 3 பிள்ளைகள், திரு கிருஷ்ண நாகமணி ஐயா அவர்களுக்கு ஒரே ஒரு பையன் செல்வராஜ். அப்போது இவர்களுடைய பிள்ளைகள் காலம் இன்னும் சற்று வேகமாக ஐயாவளியை முன்னெடுத்து சென்றது. அதாவது எந்த ஒரு செயலானாலும் தனது தந்தையும் பெரியப்பாவும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்து 2 பேருடைய பிள்ளைகளும் சேர்ந்து, அதில் முக்கியமாக பிரஜாபதி அடிகள், அப்போது அவர்களுக்கு அடிகளார் பட்டம் கிடையாது, பிரஜாபதி ஐயா அவர்களும் ஜனாதிபதி ஐயா அவர்களும் பையன் செல்வராஜ் அவர்களும் இணைந்து எந்த காரியங்களை செய்தாலும் ஒருவருக்கொருவர் நேரடியாக பேசி முடிவெடுத்து செய்வார்களாம். இது ஒரு முன்னுதாரணம். ஏனென்றால் அவருடைய தந்தையார் நடந்து கொண்ட அந்த முறையினை பிள்ளைகளும் அப்படியே பின்பற்றி ஐயாவளி ஒரு முக்கியமான இலக்கை அந்த காலகட்டத்தில் அடைந்தது. அடுத்து அவர்கள் பிள்ளைகளான பிரஜாபதி ஐயா அவர்களும் ஜனாதிபதி ஐயா அவர்களும்
பையன் செல்வராஜ் ஐயா அவர்களும் எடுத்து சென்ற விதத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஐயா உண்டு.